அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் நமக்கு வெடிக்காத்தால் பொழுது வளர்ந்த மாதிரி இருக்கும். மடமடன்னு நம்மளுடைய வேலைகளெல்லாம் சிறப்பாக செய்கிற அளவுக்கு மாசி மாதத்தில் புதன் மட்டும்தான் மாறுறார். வேறு யாரும் மாறல. மீனத்துக்கு போகிறார் கடைசியில். அது மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இது போகிறது வரைக்கும் பார்த்தோன்னா மேஷத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல யோகம், எல்லா ராசிக்கும் நல்ல யோகம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் வக்கரம் முடிவுடைகிறார். இப்போ யாரும் வக்கரம் இல்லை. மாத கடைசியில் மட்டும்தான் அது முடியும் போது தான் சுக்கராச்சாரர் மீனத்துக்கு வக்கரமாவார். மீனத்துக்கு போய் வக்கரமாவார். அது வரைக்கும் இல்லை. அதனால் தெளிவாக இருக்குது. சர்ப்பங்கள் அது வேலையை பார்த்துன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பார்க்கும்போது என்னடா மாசி மாதத்தில் கும்பத்தில் சூரியன் புதன் சனீஸ்வரர் உட்காந்துருக்காங்களே, சூரியன் புதன் சனி அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் சூரியன் மாறின்னு இருப்பான். சூரியனை வச்சு தான் எல்லா அடிப்படையும் நடக்கக்கூடியது. சூரிய சந்திரன் வச்சு தான். அதனால் மாத கிரகமாக இருக்கனால சூரியன் பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வேலை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுடைய வேலை ஒழுங்காக சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரே இடத்துல உட்காந்துட்டோன்னா கஷ்டம்தான். அதனால் எல்லாம் கால சக்கரம் சொல்கிற மாதிரி பூமி சக்கரம் சொல்கிறது. அது சொல்லும்போது நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நமக்கு கொடுத்துன்னே இருக்கான் பகவான். ஆனால் நம்ம என்னமோ ரயில் பயணம் மாதிரி போயின்ட்டுருக்கோம். ஒன்றும் விருத்திக்கே வராமல் அப்படியே போயின்ட்டுருக்கோம். உடம்பு தளர்ந்து போய்டுறது. பரவாயில்ல. ஆனால் மனசு லேசாக இருக்கா? இன்னும் கவலைகள்லாம் வச்சு தேங்கிட்டு இருக்கோம். எந்த விதமான கவலைப்படவே மாட்டாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குது. சர்ப்பங்கள் தோஷம் உண்டாக்குதுன்னா, தோஷங்கள் இல்லைன்னா பூமியில் வேலையே இல்லை. அதுக்கு தான் 2 பேர் இருக்காங்க. எங்கேயாவது சைடு வாங்கி இவங்க இங்கே நவகிரகங்கள் அப்படி கவனிச்சுத்துனா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டே நம்ம நாட்டு கவர்மெண்ட் மாதிரி தான். அதனால் நான் சொல்கிறது இல்லை. எதாவது வாங்கிட்டான்னா சனீஸ்வரர் ஒருத்தர் தான் துடு வாங்க மாட்டான். இதெல்லாம் வாங்கிடுவாங்க. கவலையே பட மாட்டான். குருக்கு அப்படி கிடையாது. நான் நல்லா திருப்தி நடக்கிறேன், நேர்மையாக நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்டா பண்ணிவிட்டு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் காமிக்கலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படியான பண்ணலாம். அது கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி. ஏன் நவகிரகங்கள் தேவர்கள் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு கால அளவு ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியுதில்லை. ஒரு வாரம் சனிக்கிழமை ஆஃப் டே விட்றாங்க. ஒரு வாரம் நான் 5000 வருஷம் காட்சி பாருங்கள். அவன் டியூட்டி பாருங்கள். அவன் 1.5 வாரம் தான் ஒர்க் பண்ணுவான். ஒரு வாரம் சனிக்கிழமை வரைக்கும் ஆஃப் டே ஒர்க் பண்ணுவான். ஆனால் அவங்க நமக்கு 5000 வருஷம் போயிடும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ராத்திரி பகல்னு அவங்களுக்கு கிடையாது. எல்லா காலம் அவங்களுக்கு தான். புரியுதுங்களா? ஏன்னா ராட்சசர்களும் அரக்கர்களும் வாழ்ந்த ஆனோம், அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ஆனோம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத எதத்திலோ வெயிட்டு தூக்கி மண்டலில் போட்டுட்டு இப்படி பண்ணலே செய்யலே இப்படி அப்படி ஆகலே இது ஆகலேன்னு போட்டு உடச்சிக்காதீங்க. அரசாங்கங்கள்லாம் இப்படி இருக்கே இப்படி தான் இருக்குது, நமக்கு ஒன்றுமே வாழ வழி இல்லையே, வியாபாரம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய யுக்திகளை கொடுத்து வாழ வைப்பான். ஏன் அப்படி நன்னா ஆக்கலாமேனா நன்னாலும் ஆக்க மாட்டான். அதுக்கு இங்கே என்ன வேலை? அந்த ரசனைகள்லாம் எதிர்பார்க்கறது தான் அனுபவிக்கிறான் பகவான் இங்கே வச்சுருக்கான். அதனால் நம்ம கை விட்டு போகக்கூடாதுக்காக தான் அவன் எப்போதும் எங்கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அவங்கள்ட்ட போய்ங்க. அவங்கள மாதிரி உங்களால் மாற முடியாது. அவங்கள்ட்ட உங்கள் ஜபதா பலிக்காது, பேசி குச்சி எது பண்ண வலிக்காது. அவன் புரிஞ்சு எடுத்துன்னு தான் இருப்பான். என்றைக்காவது புலியும் என்றைக்காவது பூனையும் எலியும் சேர்ந்து ஒன்றா நட்பாக இருக்க முடியுமான்னு கிடையாது. சாப்பிட்டுடும், நடிக்கும். அதனால் இதெல்லாம் பாம்பு கீரி அதெல்லாம் குணங்கள் செஞ்சு தான் இருப்பாங்க தவிர யாரும் எந்த நிலையிலும் மாற மாட்டாங்க. சந்தர்ப்பம் வரும்போது கீழே விழுவாங்க, மறுபடியும் எழுந்துருவாங்க. நம்ம தான் குணங்களில் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் போட்டு வீணாக சிந்தனை செலுத்தி எதோ பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதான் வருமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருப்தியாக வேணால் இருக்கும் அந்த நேரத்தில். இதை எதிர்பார்த்தது ஆனால் வரலன்றதால சாமி மாற்றிடுவீங்க. நம்ம யூஸ்வலாக அப்படி தான் பழக்கம். எதுக்காகனா நவகிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துன்னு தான் இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் பிரமாதமாக இருக்கும், ஐடியாவெல்லாம் கிடைக்கும், நல்லா நடக்கணும். ஒன்று கவலைப்பட வேண்டாம். இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, இந்த மாசி மாதம் சொல்லக்கூடியது பிப்ரவரி மார்ச். பிப்ரவரி லேட்டர் பார்ட்டு, மார்ச் ஃபஸ்ட்டு பார்ட்டு.
அந்த சிம்மத்தினுடைய அமைப்பு எப்போதும் சிம்மம் வந்து பந்தா அப்படி நிற்கும். அது என்ன பண்ணாலும் அவன் குணங்கள் அப்படி தான் இருக்கும். நல்லது தான், ஒரு விதத்தில் நல்லது. சனீஸ்வரர் ஆமாம், களத்திரம் எப்போ அடங்கி தான் இருக்கணும். அடக்கமாக இருக்கணும். நல்லது பொழுது அவருக்கு தெரியாதா, நான் சொல்லி தான் தெரியணுமா, எல்லாம் அவர் பார்த்துப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை சனீஸ்வரன் களத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட களத்திரம் எல்லாத்தையுமே ஒரு வெளியில் அவங்க பெரியவங்களாம் இருக்கலாம். களத்திரம் வீட்டில் வரும்போது வீட்டுக்காரருக்கு அப்படி பணிவிடை செஞ்சு அப்படி இது போது தனி சுகம். அதுதான் வரப்பிரசாதம். அந்த ராஜாக்கள் சூரியன் ஒரு கெட்டப் உள்ள ஆறு தான் சூரியன்லாம். சிம்மத்தை பொறுத்தவரை கெட்டப் நல்லா பந்தாவாக இருக்கும். ஒரு பட்சம் இல்லை, எளிமையாக இருந்தாலும் அவங்க கெட்டப் தான். குலோத்துங்க சோழன் நெருப்பு பிடிச்சி பானவுடனே சின்ன குழந்தையாக இருக்கும்போது குடிசையில் எங்கேயோ வாழ்ந்தான். அப்போ கூட கெட்டப் தானே அது ராஜா. அது மாதிரி சிம்மத்தில் பிறந்த யாருமே சோர்ந்து போக முடியாது. விறுவிறுப்பான ஆக்டிவேட் இருப்பான். மூலம் அங்கே வரும்போது மகம் பூரம் உத்திரம் வரும். மகம் கேது நட்சத்திரம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ராஜராஜேஸ்வரியாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் ராஜராஜனாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு தான் அமைப்பு கொடுத்துருக்கான் காலபுருஷன். அதே மாதிரி பூரம் சுக்கராச்சாரியருக்கு செழிப்பாக இருப்பார். தேவனுக்கெல்லாம் சுக்கரர் வந்து கண்டுக்க மாட்டார். அசுரகுலம் சம்மந்தப்பட்டவர்கள் ஆனால் அவன் தான் நன்னா அரசுவை உண்டியிலேருந்து பானத்துலேருந்து அது இதுலேருந்து நல்ல டான்ஸ் கலையிலேருந்து சுகானுபவிக்கிலேருந்து போகானுபவிக்கிலேருந்து அவங்கள மாதிரி ஒரு கிடையாது அப்படின்னு சுக்கராச்சாரியர் அவங்க கூட போயிடுவான். செவ்வாய் ஒரு சைடு வாங்கிடும் அவளுக்காக வேண்டி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கேற்ற மாதிரி சமுதாயம் வருது பாருங்களேன். இவாளை எப்படி பிளான் பண்ணுறாளாங்க, அந்த அமைப்பில் தான் என்ன இருக்குது. தினை வைத்த தினை தான் வரும், வேறு என்ன வரும் அப்படின்னு இது ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அப்போயே பண்ணியிருக்காங்க. அதனால் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது தன்னுடைய கௌரவம் குறைச்சல் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு மாதம். எல்லா விதத்துலையும் ஏற்றம் தரும். சொந்து போய் நொந்து போய் முங்கி போயெல்லாம் கிடையாது. அவளை நோய் நாட்டம் வருதுன்றது ஒரு வினைப்பயனாக தான் வரும் தவிர அது இவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இழுத்து நிற்கலாம். இந்த மருந்து மாத்திரைகள்லாம் இவங்க நினச்சாதான் சரியாகும் தவிர இவன் மருந்து சாப்பிட்ற போட்டால் அந்த மாதிரி நொந்து போய் ஒந்து போய் இந்த வினைப்பயனை இந்த மாதிரி கஷ்டத்திலே வியாதியிலே நோக்கிலே கிடையாது அவளுக்கு. இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து தாங்க சக்தி எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி. ராஜான்னா அவங்களுக்கு பவர் இருக்கணுமா வேணுமா, சரியத்தை தகுந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி, ஒரு வைராக்கியம், போராட்டத்தன்மை, ஈர்ப்பு எல்லாம் கொடுத்தா தான் அந்த நிற்க முடியும். சொந்து போய் நொந்து போனால் நான் ராஜாவா அப்படியா அப்படின்னு அவனெலாம் வேலைக்காகாது. சிம்மத்துக்கு ஏன்னா ஏற்கணும். அவர் தான் மொத்த உலகத்துக்கு கொடுத்தானோ. அவர் கெட்டப் நன்னா இருந்தாலும் அவன்கிட்ட களவு போகாது, ஏமாந்த போட அப்புறம் சயராக இருக்கணும்ல எல்லாத்துக்குமே. அதுக்கு தான் சிம்மத்துக்கும் சரி தாய் கலகத்துக்கும் சரி அப்படி வச்சுருப்பார். அவன் மூளைச்செலவு பண்ண முடியாது, அவங்கள ஏமாற்றவும் முடியாது. அலர்ட்னஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு கண்ணு காது மூக்குச்சி இப்படி எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரோக் தான் அவங்களுக்கு. அப்பேற்பட்ட சிம்மத்தினுடைய சம்பந்தப்பட்ட வீரியஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கராச்சாரியர். சுக்கரர் எப்படி வீரியஸ்தானாதிபதி முடியும்? பொதுவாக சூரியஸ்தானாதிபதி சுபகிரகங்கள் இருந்தால் ஒன்றும் பண்ணாது, வேஸ்ட்டு தான், சைடு வாங்கிடும். அதே சுக்கராச்சாரியர் உட்கார்ந்தான்னா எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் இவன் வீரியத்தை பயன்படுத்தவுடனே அடுத்தவன் வீரியத்தை பயன்படுத்திடுவார், பிரெயின் வாஷ் பண்ணிவிடுவார். அதனால் அவன் தானாக வந்து அவங்க சரணாகிடுவான். சண்டை போடணும் அவசியம் இல்லை, இல்லை ஆர்கியூ பண்ண அவசியம் இல்லை. ஆஹா ஏதோ ஒரு காரணத்தில் சரணடைஞ்சிடுவான். அதுதான் இந்த சம்மத்துக்கு வந்த அதிர்ஷ்டம். இது போட்டி பந்தயம் வரும்போது தானாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் தானாக வந்து அவார்டெல்லாம் வாங்கிடுவாங்க. சிரமப்படவே மாட்டாங்க. எப்பேற்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள், கேட்குறேன். இப்படி தான். அதனால் சிம்மத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு பார்க்கும்போது பூர்வ புண்ணியாதிபதியே குரு தான். அதே மாதிரி 8ஆம் இடத்து குருவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அவர் இப்போ தற்போது 10ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார் ரிஷபத்தில். கவலையே வேண்டாம். பூர்வ புண்ணியாதி 10ஆம் வீட்டில் உட்காந்துருந்தா செம்ம அருமை. 10ஆம் வீட்டில் உட்காந்து குரு நேரம் அங்கே பார்க்கும்போது 4ஆம் வீடை பார்ப்பார். 4ஆம் வீடு செவ்வாய் வீடு. அது பாக்யாதிபதி அவர் தான், செவ்வாய் தான்.
அப்பேற்பட்ட செவ்வாய் வக்கரம் முடிஞ்சு போச்சு. எதுங்க இருக்காருன்னா லாபத்தில் உட்காந்து மீனத்தில் உட்காந்துருக்காரு. கவலையே பட வேணாம். இந்த மாதம் அதிக கிரகங்கள்லாம் வக்கரமாக இல்லை. சுக்கிராச்சாரியர் கடைசியில் தான் வக்கரமாகிறார். சுக்கிரர் வீதிஸ்தானாதிபதி, அதே மட்டும் இல்லை 10ஆம் வீட்டு அதிபதி. அதனால் இப்போது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னா 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா 3ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டில் உட்காரலாம். ஏன்னா எப்படி பண்ணணும் கொள்ளணுன்றது புத்தியை பயன்படுத்தா 3ஆம் வீடு பயன்படும் தவிர நேரடியாக பயன்படுத்தினோன்னா அந்த நேரத்தை தாக்கு பிடிக்கும். என்கவுண்டர்னு பேர். அப்புறம் க்ளோஸ். நீ ஓட விரட்டினா கூட பின்னாடியே உன்னை கவுத்து போகிறது எங்கே அங்கே பாயிண்ட் மடக்கி கதை முடிச்சிடுவான். நம்மளை காட்ட வலுவுள்ள வருவான். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி வலுவாக இருந்தால் நாளைக்கு இன்னும் காட்டு வலு வந்து அவனை கதையை முடிச்சிடுவான். எப்போது இதுதான் இருக்கணும். அதுதான் இவாளுக்கு வந்த வரப்பிரசாதம். பின்னாடி சுக்கிரன் மக்கரமானால் பலமற்று போயிடுவார். சுக்கிரன் பலம் இருக்கணும் அவசியமே இல்லை. அவ்வளோதான். என்ன நினச்சிருங்க? அட்டகாசம். எல்லா காலகாரியத்துக்கும் எப்படிலாம் பயன்படுத்தணும், எப்படி பண்ணணும், எங்கெங்கே லோடன் பண்ணணும், எங்கெங்கே புத்தி காமிக்கு தடிஞ்சு போகணும், கொள்ளணும், எப்படி பிரெயின் வாஷ் பண்ணணும், இது எவ்வளவோ புதனும் சுக்கிரனும் தான் மாற்றி இந்த சூரியனை அப்படியே ஒன்றுருப்பாங்க. அதிகபட்சம் அவள் தான் கூடயே இருக்குது. ரொம்ப ரேர். புதன் கை விட்டாங்க வெளியில் தனியாக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி போனாலும் கூட்டு வக்கரமாக்கி வச்சுருவார் சூரியன். பார்த்திங்களா எப்பேற்பட்ட ஆள் பாரு. தன்னை நம்பாட்டாலும் புதனையும் சுக்கரன் நம்புவார் சூரியன். அவை அவங்களோட ஃபேமிலியில் நன்னாவே இருக்குது. பூர்வ புண்ணியத்தை பார்த்தாலே குரு தான். அருமையான இது. ஆர்ப்பாட்டமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் நிறைஞ்சி இருக்கும். பூர்ணத்துவம் இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். பூர்ணத்துவம் நானாக இருக்கும். இதுக்காக ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு அது டியூஷன் அது இதெல்லாம் அதுகள் டியூஷன் எடுத்து 4 காசு சம்பாதிக்கும். பார்த்துக்க அவ்வளோ அவ்வளோ பிரில்லியன்சி எல்லாத்துலேயும் சாதாரண நம்பர் 1ஆகவே இருக்கும். அதுக்கு ஆர்ப்பாட்டமே இருக்காது. ஸ்போர்ட்ஸால் எது இன்ட்ரெஸ்டிங் கலை ஆர்ட் எது ஒன்றாலுமே அதில் கெட்டிக்காரத்தை வெளிப்படுத்த முடியும். அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு. நம்ம வளர்க்குற முறையில் வளர்த்தாலும் நன்னாவே ஷைன் பண்ணணும். இல்லாட்டாலும் அதனுடைய ஆர்வத்தை யாரும் குறைக்க முடியாது. எல்லாத்துலேயும் ஏதோ துறையில் ஷைன் பண்ணி தான் ஆகணும். சோட போகாது. அதனால் சிம்மத்தினுடைய இது பார்த்த இந்த மாதங்களில் வந்து அப்பு லெவல் பகையிற்று இருக்கிறது. தடையில்லா வியாபாரம், தடையில்லா ஆரோக்கியம், பணத்தை ரோலிங் நிறைய பண்ண முடியும். கடன் நிவாரணம் நிறைய ஆகும். உபாதை இருக்காது. இந்த மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கேள் நிறைய இருக்கும். கடனே இல்லாமல் இருக்க முடியாது யாருமே. ஏதோ ஒரு கடன் அதிகம் வாங்கித்தான் ஆகணும். வருமானத்தை இவ்வளோ தான் எதிர்பார்க்கும். திடீர்னு எதிர்பார்க்கும்போது ரொட்டேஷனுக்கு பணம் வாங்கி வட்டிக்கு வாங்கினாங்க. ஒன்று வண்டி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி பிஸ்னஸுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சம்பாதிச்சிருவாங்க. திருப்பி அடைச்சிருவாங்க. அது டயத்தை விட்டுட்டோன்னா நமக்கு பணம் இல்லையான்னு டயத்தை விட்டாலும் யூ ஆர் லூசிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது தெரிஞ்ச விஷயம் தான். பிஸ்னஸ் மேனுக்கு நமக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. பெரும்பாலும் வரும்போது பிஸ்னஸ் ஆங்கிளில் அது என்ன சைலண்ட் பார்ட்னர் சொல்லலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா நம்ம சொல்லக்கூடாது. பினாமி டிரான்சாக்ஷன் தான் நிறைய பண்ணுவாங்க. இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் டாப் லெவலில் இருப்பாங்க. பொறுப்புள்ள நிர்வாகியாக இருப்பாங்க மேலே. இதுதான் பண்ணல. தனி இண்டிவிஜுவல் லைஃபு டாக்டரோ அட்வொகேட்டோ எது வேணால் அந்த ஜென்ரல் பிசிஷனோ சம்மந்தப்பட்ட இந்த செல்ஃப் ஸ்டைல் எம்ப்ளாய்மெண்ட்டு அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸோ சம்மந்தப்பட்டது டாக்ஸேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய கவர்மெண்ட் அரசு நிர்வாகத்தை பெரிய போஸ்ட் நகர்த்திக்கிறது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நிர்வாகிகள் எல்லாம் நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயந்தான் சிம்மம். அதனால் இன்றைக்கி நான் சாதாரண சம்பளத்தில் இருக்கேன்ட்டாங்க. அதுவே இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு அந்த பெரிய போஸ்ட்டில் இருந்து உன்னை நம்பி தான் அந்த இண்டஸ்ட்ரியை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பான். ஸ்பான்சர் பண்ண வேண்டிய நிலைமை வரும். இதெல்லாம் எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் நிறைய உள்ளதுக்கு. இன்கமுக்கு ஒரு குறையும் இல்லை. குழந்தைகள் தானாக அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அது தனி அட்டென்ஷன் பண்ண ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனால் எளிய இடத்துல கொண்டு போது பப்ளிக் ரிலேஷன்ஷிப் போது வாட்ச் அண்ட் வார்டு மாதிரி பார்த்துக்கணும், கவனிக்கணும். சமயத்தில் டைமே அதுக்கு போகாது. படிக்கிறதுக்கு சரி, புத்தி சம்பாதிக்கிறது சரி, ஆர்ட்டு டிசைன் பண்ணுறது சரி, நடிக்கிறது நாடகமோ சங்கீதமோ எது வந்தாலும் சரி, டிபேட்ஸோ சரி, எது வந்தாலுமே ஆர்கியூமெண்ட்ஸ் சரி, எதுவாக இருந்தாலுமே குழந்தைகள் தானாக வந்து இப்போ டைமே அதுக்கு இல்லை. டைட் ஒர்க்கு மென்டல் ஸ்ட்ரெயின் நிறைய ஆறுதலுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லாதபடி இருக்குது. அதனால் அதுக்கு எது விருப்பமோ அது சந்தோஷமாக அது ஈடுபடட்டும். ஆனால் அப்பப்போ நீங்கள் அக்காம்பனி பண்ணி எல்லாத்தையும் கூட போய்
ஷாப்பிங்கோ அதுவோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ கூட அக்கௌண்ட் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணி கைடன்ஸ் பண்ணுறது நல்லது. கைடன்ஸ்னால் அவங்கள அட்வைஸ் யாரும் பண்ணணும்னு சொல்லலை. நான் கைடன்ஸ் மீன்ஸ் இங்கே என்னென்னா பசங்களை எச்சரிக்கை நல்ல சமுதாயத்தில் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். எங்கேயாவது தவறான வழியில் போயிடுச்சுன்னா அவ்வளோ போட்ட குழந்தை பிறக்க வச்சு நம்மளே பாழாகிடுவோம். தேவையாது. அது எப்போ நல்லபடியாக ஆகிறது இதெல்லாம் தேவையா? அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சுகமாக கொடுக்குறான், நம்ம நல்லா அனுபவிக்கலாம். வாழ்க்கையில் கடன் உபாதைகள் நிச்சயம் குறையும். இந்த மாதம் ரோலிங் பணம் நிறைய வரும், சமாளிச்சிருவீங்க. ரீஃபினான்ஸஸ் நிறைய இருக்கும், ஒரு குறையும் இல்லை. அகலக்கால் வச்சுட்டிங்கன்னா சமாளிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வருது. இதெல்லாம் சிம்மத்தினுடைய அட்வான்டேஜஸ். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் இத்தனை மாதம் இல்லாத இப்போல்லாம் நிறைய வருதுன்னா வரது அனுபவின்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.